ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஸ்கூல் சூஸ் பண்ணுற ஒரு குழந்தைக்கு அப்படின்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம கொலீக்ஸ் சொன்னாங்க, ரிவ்யூ நல்லாயிருக்கு, நியர்பையாக இருக்குது, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்படி சூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு தான் பேக் ஃபேர் ஆகும். இப்போ உங்கள் குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் சூஸ் பண்ணணும்னா, உங்கள் குழந்தைக்கு என்ன ஸ்கில் இருக்குது, அந்த குழந்தைக்கான அடாப்டேஷன் எங்கே இருக்குது? இப்போ அது வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங் மாதிரி வேணுமா, இல்லை டீச்சர் சென்ட்ரிக் லேர்னிங் மாதிரி வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மாண்டசரி வேணுமா, இல்லை ப்ளேவே மெத்தட் வேணுமா, இல்லை ப்ளேவே ஸ்கூல் வேணுமா, அந்த மாதிரி செக் பண்ணணும். அது ரொம்ப ஒரு மினிமம் ஒரு 3-4 ஸ்கூலாச்சும் நீங்கள் செக் பண்ணி, அந்த ஸ்கூல் சினாரி எப்படி இருக்குது, அதோட கான்டெக்ட்ஸ் எப்படி இருக்குது, டீச்சரோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய பெட்டரான கன்வே மெத்தட் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன புக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தான். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் புக்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் புக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ஸ்கில் வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் என்னன்னா கிரேட் 3 வந்து கேட்குறாங்க, என்ன லேர்னர் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகலை, ரீடிங் எக்ஸ்ப்ளோர் ஆகலை, இல்லை லோயர் செகண்டரியில் 7th, லோயர் செகண்டரி கிரேட் 8, 9th கூட சொல்கிறாங்க, அந்த ஸ்கில் அவர் இன்னும் கிராஸ் பண்ணாமல் இருக்காரு, இன்னும் அவர் ரீட் பண்ண எக்ஸ்ப்ளோர் ஆகலை. அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ டைம் எடுக்கும்போது யார் ரெஸ்பான்சிபிள்ப்பா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் எடுக்கணும், ரெண்டாவது பேரண்ட்ஸ் நம்ம எடுக்கணும் இல்லையா? ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தை எங்கே படிக்குது, என்னென்னலாம் படிச்சுட்ருக்கான், என்னென்னலாம் கிராஸ் அவுட் பண்ணியிருக்கான், அவனுக்கு புரிஞ்சிருக்கா, அது புரியலன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு அவன் வந்து அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னும்போது நம்ம லேர்னரை ப்ளேம் பண்ணவே முடியாது. அஸ் அ பேரண்ட் யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து திடீர்னு ஒரு குழந்தை வந்து நான் ஒரு ஸ்டேட் போர்டில் சிபிஎஸ்சி படிச்ச குழந்தை வந்து நான் ஐபி சேர்க்க போகிறேன், கேம்பிரிட்ஜ் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐபி கரிக்குலம் என்ன, கேம்பிரிட்ஜோட கரிக்குலம் என்ன, எடெக்ஸலோட கரிக்குலம் என்ன, இந்த குழந்தை அந்த கரிக்குலம் போகும்போது அந்த கரிக்குலம் அவங்க அந்த ஸ்கில் அவங்க கிராஸ் அவுட் பண்ணிடுவாங்களா, அவங்களுடைய மார்க்கிங் எப்படி இருக்கும், அதுக்கான எபிலிட்டி இந்த குழந்தை எக்ஸ்ப்ளோர் ஆகிடுச்சா, இல்லை எக்ஸ்ப்ளோர் ஆகலைன்னா என்னெல்லாம் ப்ராக்டிஸ் வேணும், அதுக்கு என்னெல்லாம் பில்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி குழந்தைய பார்த்துட்டு தான் அதுக்கு சேர்க்கணும். அப்புறம் சேர்த்த பின்னாடி வந்து குழந்தை நல்லா வரல அப்படின்னு நம்ம காரணமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும் இல்லையா? டைம் எடுத்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இதை வந்து லேர்னர் ப்ளேம் பண்ண முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா, திடீர்னு ஒரு ஐபியில் வந்து ஒரு 3 வருஷம் குழந்தை படிக்குது, இல்லை கேம்பிரிட்ஜில் ஒரு 4 இயர்ஸ் படிக்கிறான், அந்த ஸ்கில் வந்து அவன் என்ன எக்ஸ்ப்ளோர் ஆகலைன்னா அவனுக்கான அவனுக்கான சூட்டபிள் போர்டாக அது அப்படின்றத நம்ம செக் பண்ணி அதுக்கேற்றப்பில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் போர்டில் வந்து நான் சேர்க்குறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது ஓகே, நம்ம குழந்தைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் போர்டு சேர்க்குறது வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த இன்டர்நேஷ்னல் போர்டுக்கான ஸ்கில் வந்து அந்த குழந்தை கரெக்டாக இருக்குமா, அந்த கரிக்குலம் உங்களுக்கு தெரியுமான்றது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் பிக்சரைஸே தெரியாமல் அதோடைய ஸ்கில் வந்து எப்படி எவால்வேட் ஆகுன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்காமே திடீர்னு நான் ஐபியில் சேர்த்துட்டேன், கேம்பில் சேர்த்துட்டேன்றாங்க. ஆனால் அதோடைய சில ஸ்கூலும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. இதுதான் சினாரியோ, இப்படி தான் இருக்கணும். ஒரு குழந்தை வந்து இப்போ கிரேட் 1 சேருது அப்படின்னு இந்த ஸ்கில்லாம் கிராஸ் அவுட் ஆகும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா, நிறைய பேரண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும், கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் அசஸ்மெண்ட்டில் எவ்ரி டாப்பிக்கில் அசஸ்மெண்ட் இருக்கும், எவ்ரி யூனிட்டில் அசஸ்மெண்ட் இருக்கும், எல்லாத்துக்குமே செக் பாயிண்ட் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒர்க் ஷீட் இருக்கும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஒர்க் ஷீட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இன்னொன்று வந்து கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் போர்டில் வந்து நம்ம என்ன ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்னா, அஸ் அ பேரண்ட்டாக ஒவ்வொரு கிரேட்லையும் என்னென்ன ஸ்கில்லாம் கற்றுப்பாங்க, எண்ட் ஆஃப் த இயரில் என்னென்ன வாட் ஆர் த ஸ்கில் தே வில் கிராஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பிக்சரைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு, நாட் ஓன்லி இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சியோ ஸ்டேட் போர்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கணும். ஸோ ஒரு குழந்தைய சேர்க்குறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த குழந்தைக்கு எந்த ஸ்கூல் சரியாக இருக்குன்றது சொல்லும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து 8 ஹவர்ஸ் நம்ம உட்காந்து படிக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு 5 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம் யாருக்குன்னா, அவங்க குழந்தைக்கு தான் பேக் ஃபேர் ஆகும். ஏன்னா 8 ஹவர்ஸ் அந்த குழந்தை தான் ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ 8 ஹவர்ஸ் எப்படி போய் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பேசிக் ஸ்கில் இல்லாமல்? அது ரொம்ப சஃபர் ஆகும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது வந்து குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.